ஹாய் வியூவர்ஸ், நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியில் கர்வேச்சர் காப்பாவும் டார்சன் டவ் அப்படிங்கிற ரிசல்ட்டும் எஸ் டேஷ் பொறுத்தும் டாட் அதாவது டேஷ் யூஸ் பண்ணியும் டாட் யூஸ் பண்ணி எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறாங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த கர்வேச்சர் காப்பா அண்ட் டார்சன் டவ் ஃபார் தி சர்க்குலர் ஹெலிக்ஸ். சர்க்குலர் ஹெலிக்ஸ்னாலே இந்த ரிசல்ட் நமக்கு ஸ்டாண்டர்ட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் யூ, ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் யூ, இசட் ஈக்குவல் டு பியூ, ஏபிங்கிறது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, யோட வேல்யூங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா? ஸோ இதை வெக்டர் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ வெக்டர் ஃபார்ம் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி எழுதுவோம், ஆர் வெக்டர் ஆஃப் யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ கமா ஒய்யோட வேல்யூ கமா இசட்டோட வேல்யூ எழுதியாச்சு. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம எஸ் ஃபைன் பண்ணோம். ஸோ எஸ்ங்கிறது நமக்கு ஆர்க் லென்த்து. ஸோ ஆர்க் லென்த்துங்கிறத நம்ம பேராமீட்டர் யூ அப்படிங்கிறதுலேருந்து ஃபைன் பண்ணோம். ஸோ ஓகேவா? ஸோ இதில் வந்து டிஎஸ் பை டியூ தி ஹோல் ஸ்கொயர், இது நம்ம வந்து ஆர்க் லென்த் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ dx by du the whole square, dy by du the whole square plus dz by du the whole square. ஸோ x காம்போனண்ட், y காம்போனண்ட், z காம்போனண்ட். சரியா? ஸோ எக்ஸை யூ வழியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ கான்ஸ்டன்ட்டு, பியும் கான்ஸ்டன்ட். ஸோ ரெண்டுமே ஃபிக்ஸ்டு. காஸ் யூ பண்ணும்போது மைனஸ் சைன் யூ. ஓகே, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யை பண்ணும்போது ஏ ஃபிக்ஸ்டு, சைன் யூ பண்ணும்போது காஸ் யூ, பியூ இப்போ யூ வழியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வேல்யூ 1, ஸோ பி ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூங்கிறது 1, ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது டிஎஸ் பை டியூ த ஹோல் ஸ்கொயருக்கு. ஓகே, ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா சி அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, அது ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ சி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ சியோட வேல்யூங்கிறது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு அப்ளை பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு சைடு ரூட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டிஎஸ் பை டியூங்கிறது சின்னு கிடச்சிரும். இதுலேருந்து எஸ் வேல்யூ ஃபைன் பண்ணணும், அது நம்ம பேராமீட்டர் வழியாக எடுக்கணும். ஓகே, ஸோ எஸ்ஸோட வேல்யூ அப்படின்னா நமக்கு இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேஷன் பண்ணும்போது இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியல் கேன்சல் ஆகிடு, எஸ்ஸோட வேல்யூங்கிறது சியுங்க ரிசல்ட் ஃபைன் பண்ணிவிடுவோம். ஸோ இதுலேருந்து யூ இருக்கிற இடத்த நம்ம ஆர்க்லைன் தொழிலாக எழுதணும். ஸோ யூ இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் எஸ் பை சின்னு அப்ளை பண்ணிடுவோம். சிங்கிறது நம்ம ரிசல்ட் சொல்லியிருக்கோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த நம்ம வெக்டர் ஃபார்ம் எழுதியிருக்கோம்ல, அதில் அப்ளை பண்ணுறோம். இப்போ எல்லாமே நமக்கு எப்படி மாறிடும் அப்படின்னா எஸ்ங்கிற ஆர்க்லைன் ரிலேட்டடாக மாறிடும். ஸோ ஆர் வெக்டர் ஆஃப் யூங்கிறத எஸ்ன்னு மாற்றியாச்சு. அப்போ ஏ காஸ் யூ, பி சைன் யூ, பி கியூ. ஓகேவா? ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இதுலேருந்து ஆர் டேஷ் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டிஆர் பை டிஎஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ டி ஆரை எஸ் வழியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஆர் டேஷ் அப்படின்னும், ஆரை யூ வழியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணது ஆர் டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆர் டேஷ் அப்படிங்கிறது ஏ ஃபிக்ஸ்டு, காஸ் யூ பண்ணும்போது மைனஸ் சைன் யூ, சைன் எஸ் பை சி, எஸ் பை சியை பண்ணும்போது 1 பை சின்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஏ சைன் இருக்குது. ஸோ சைனை பண்ணும்போது காஸ் எஸ் பை சி, எஸ் பை சியை பண்ணும்போது 1 பை சிங்கிற ரிசல்ட் கிடச்சிரும். எஸ் பை சி இங்கே எஸ் பை சின்னு இருக்குது. ஸோ எஸ் வழியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வேல்யூ 1, ஸோ பி பை சிங்கிற ரிசல்ட் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் டபுள் டேஷ் ஃபைன் பண்ணுறோம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா டி ஸ்கொயர் ஆர் பை டிஎஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஆர் டபுள் டேஷ்னு எழுதுகிறோம். ஆர் டபுள் டேஷ் அப்படிங்கிறப்ப ஏபிசி ஃபிக்ஸ்டு, சைனை பண்ணும்போது காசு, எஸ்பிசியை பண்ணும்போது 1 பை சின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் ஏ பை சி ஸ்கொயர்னுங்கிற ரிசல்ட் கிடைக்கணும். அதே போல் எழுதிடும். பி பை சிங்கிறப்ப இங்கே எஸ்டாமே இல்லை, ஸோ 0ன்னு கிடச்சிரும். இதுலேருந்து ஆர் ட்ரிபிள் டேஷ் ஃபைன் பண்ணுறோம். ஸோ அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். காசை பண்ணும்போது சைனை பண்ணும்போது காஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம காப்பா ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஆர் டபுள் டேஷ் இன்ட்டு ஆர் டபுள் டேஷ்னு எழுதலாமா? ஸோ அதை நம்ம ஆர் டபுள் டேஷ் மாடலஸ் போட்டு ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஆர் டபுள் டேஷ் வேல்யூங்கிறது நமக்கு இந்த வேல்யூ. ஸோ அதை 2 டைம் மல்டிபிள் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஏ பை சி, அதாவது ஏ ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஏ ஸ்கொயர் பை சி பவர் 4 காஸ் ஸ்கொயர்டு எஸ் பை சி, அகெயின் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை சி பவர் 4 சைன் எஸ் ஸ்கொயர் பை சி, 0 பண்ணும்போது 0 தான். ஓகேவா? ஸோ இதுலேருந்து 2 டேர்மும் காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வேல்யூங்கிறது நமக்கு 1. ஸோ கே ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏ ஸ்கொயர் பை சி பவர் 4னு எழுதலாம். இதுலேருந்து கேயோட வேல்யூங்கிறது ஏ பை சி ஸ்கொயர்னு எழுதலாம். சி ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், ஏ பை ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதியிருக்கோமா? ஸோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது காப்பாவோட வேல்யூ, டவ்வோட வேல்யூ, அதாவது சர்க்குலர் ஹெலிக்ஸ் யூஸ் பண்ணும்போது காப்பாவோட வேல்யூங்கிறது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டவ் ஃபைன் பண்ண போகிறோம்.
ஸோ நமக்கு டவுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷ். காப்பா ஸ்கொயர்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்க வேல்யூ. ஸோ ட்ரிபிள் ப்ராடக்ட் எடுக்கும்போது அதை டிட்டர்மினண்ட்டில் நோட் பண்ணுவோம். ஆர் டேஷோட வேல்யூ, ஆர் டபுள் டேஷோட வேல்யூ, ஆர் ட்ரிபிள் டேஷோட வேல்யூ. ஸோ இங்கே ஒவ்வொரு டேர்ம் எடுத்துக்கும் போதும் 0 இன்ட்டுன்னு வந்துடும். ஸோ ஒவ்வொரு டேர்மை கேன்சல் ஆகிடும். ஸோ தேர்ட் டேர்ம் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ b by c எடுத்துக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ a ஸ்கொயர் பை சி பவர் 5 காஸ் ஸ்கொயர் எஸ் பை சி. அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கும்போது ப்ளஸ்ஸு a ஸ்கொயர் பை சி பவர் 5 சைன் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வேல்யூ உனக்கு 1. ஓகே, ஸோ b by c a ஸ்கொயர் பை சி பவர் 5 இப்படி எழுதலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ a ஸ்கொயர் b by c பவர் 6ன்னு கிடைக்கும். நமக்கு சிங்கிறது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ டவோட வேல்யூவில் நம்ம மேலே உள்ள டவ் மட்டும் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ டவ் ஈக்குவல் டு மேலே உள்ள ட்ரிபிள் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ நமக்கு a ஸ்கொயர் b பை c பவர் 6. காப்பா ஸ்கொயர்டோட வேல்யூ நமக்கு a ஸ்கொயர் பை c பவர் 4ன்னு தெரியும். ஸோ அதை இங்கே ரெசிப்ரோக்கலாக எழுதலாமா? ஸோ c பவர் 4 c பவர் 6லேருந்து நமக்கு ரிசல்ட் வந்து இங்கே a ஸ்கொயர் கேன்சல் ஆகணும். ஸோ b பை c ஸ்கொயர்னு கிடைக்கும். நமக்கு டவோட வேல்யூ b பை c ஸ்கொயர் அப்படிங்கிறது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ காப்பாவோட வேல்யூ சர்க்குலர் ஹெலிக்ஸாக எடுத்துக்கோம் அப்படின்னா a பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். டவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா b பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். இதே மாதிரி கர்வேச்சர் அண்ட் டார்சன் கியூபிக் கர்வுக்கு எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு. ஓகேவா? இங்கே என்ன எடுத்துப்போம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ரிசல்ட் ஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து காப்பா ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஆர் டேஷு ஆர் டாட்டு கிராஸ் ஆர் டபுள் டாட் பை ஆர் டாட் பவர் 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு ஆர் டாட்டோட வேல்யூ தெரியும், ஆர் டபுள் டாட்டோட வேல்யூ தெரியும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நமக்கு ஒவ்வொரு டேர்மும் மிஸ் பண்ணிட்டு எடுப்போம். ஸோ நமக்கு ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 12u ஸ்கொயர் மைனஸ் 6u ஸ்கொயர்டு மைனஸ் 6u 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 12லேருந்து 6 போயிடுச்சு அப்படின்னா 6u ஸ்கொயர்டு மைனஸ் 6u 2ன்னு கிடச்சிரும். ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது 6 பண்ணும்போது 36 u ஸ்கொயர் பண்ணும்போது u பவர் 4 36 u ஸ்கொயர்டு ப்ளஸ் 4ங்கிற ரிசல்ட் இருக்கும். இதுலேருந்து 4 காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4 × 9 u பவர் 4 ப்ளஸ் 9u ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிற ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் டினாமினேட்டர் உள்ள டேர்ம் ஃபைன் பண்ண போகிறோம். ஆர் டாட் பவர் 6 இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா ஆர் டாட்டு ஸ்கொயர்டு ஹோல் பவர் 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆர் டாட் அப்படிங்கிறப்போ நம்ம 1 ப்ளஸ் 4u ஸ்கொயர் ப்ளஸ் 9u பவர் 4, அதாவது அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கு பவர் 3 எடுத்துக்கிறோம். ஸோ காப்பா ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்போ நம்ம மேலே உள்ள வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம், கீழே உள்ள வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து காப்பாவோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா ரூட் எடுத்தோன்னா 4 ரூட் எடுக்கும்போது 2. ஸோ பேலன்ஸ் வந்து எல்லாமே நமக்கு ரூட்டில் வந்துடும். கீழே ரூட் எடுக்கும்போது 1/2 அப்படிங்கிறப்போ 3/2ன்னு சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி டவ் ஃபைன் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம இந்த ரிசல்ட் ஃபைன் பண்ணியிருக்கோமா? ஸோ அதுலேருந்து ஆர் ட்ரிபிள் டாட்டோட வேல்யூ மல்டிபிள் பண்ணுறோம். நமக்கு ஆர் ட்ரிபிள் டாட் அப்படிங்கிறது 0 0 6. ஸோ அதெல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்மே 0 ஆகிடும். ஓகேவா? லாஸ்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுவே இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 0 0ன்னு வந்துடும். ஸோ 6 × 2 அப்படிங்கிறப்போ 12. ஸோ இந்த ரிசல்ட்டுமே ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ காப்போட வேல்யூ அண்ட் டவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரிசல்ட் எனஃப்.